வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவோட டே 2 மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு மேட்சினுடைய டேர்னிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். இந்த சீரீஸ்னோட டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அவர் இந்தியன் கிரிக்கெட்டோட அடுத்த ஸ்டேஜ் எங்கே இருக்குதுங்கிறது பிரகாசமாக தெரியுதுன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வீடியோட ஸ்பான்சர் கண்டென்ட்டான ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துடலாம். ஸோ இது தமிழ்நாட்டிலே உருவாக்கப்பட்ட ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸோ யார் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ ஸ்டார்டிங் தி டே 2. ஸோ இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் 2 டெஸ்ட் மேட்ச் கொண்ட ஒரு சீரீஸ் இப்போ போய்கிட்டுருக்கு. ஸோ ஒரு லாங் ஃபார்மேட்டு தான் வந்து ஆட போகிறாங்க. ஒரு லாங் சீரீஸ் தான் இருக்க போகுது. பிகாஸ் 2 டெஸ்ட்டு 3 ODI T20 விளாடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரில்லிங்காக ஜெயிக்கிறாங்க. லோ ஸ்கோரிங் எதிரிலே பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்தியாவை பவுல் அவுட் பண்ணி ஒரு 40 ரன் 50 ரன்ஸில் ஜெயிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் டெஸ்ட் நேற்று ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அசாமில் அது நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டிங் ஆடினாங்க. ஸோ நேற்று டே முடிகிறப்ப 247 ஃபார் 6 விக்கெட் கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து வந்து இன்றைக்கி வந்து ஒரு 300க்கு இந்தியா வந்து பவுல் அவுட் பண்ணிடுவாங்கன்னு தான் ஹோப் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபேன்ஸுக்கு அப்படியே ஷாக்கிங்கான ரிசல்ட்டு தான் இன்றைக்கி. ஸோ மேட்சை பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்தியா என்ன நினச்சி வந்தாங்கன்னா ஈஸியாக பவுல் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சி வந்தாங்க. பட் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ் ஹேட் அ டிஃப்ரெண்ட் பிளான். ஸோ முத்துசாமி அண்ட் வெரின் கீப்பர், அவங்க சவுத் ஆஃப்ரிக்கன் விக்கெட் கீப்பர் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. கிட்டத்தட்ட 90 ரன் ஸ்டாண்ட். அப்புறம் விக்கெட் கீப்பர் அவுட் ஆகிறாரு. அடுத்து மார்க்கோ யான்சன் வராரு. ஸோ மார்க்கோ யான்சனோடையும் ஒரு 90 ரன் பார்ட்னர்ஷிப். ஸோ முத்துசாமி அவரோட 100 கம்ப்ளீட் பண்ணுறாரு. மார்க்கோ யான்சன் அவரோட 90s கம்ப்ளீட் பண்ணுறாரு. அதே மாதிரி வெர்னின் வந்து ஒரு 40s கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணார். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 450 கிட்ட ஒரு டார்கெட்டில் ஃபஸ்ட் ரனில் வந்து அவ்வளோ ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இந்தியா வந்து டே 3லேயும் 4லேயும் வந்து எப்படி வந்து சேஸ் பண்ண போகிறாங்க, அதாவது லீட் செட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்கிறத பார்க்கலாம்.